நம்மவும் இதை சொன்னதுதான். நிறைய விதமான பெற்றோர்களும் கூட இன்னமும் ஒரு வாரம் கூடுதலாக விடுமுறை விட்டால் நன்றாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா ஏற்கனவே விட்ட லீவுக்கு ஈடுகட்டதான் இவங்க பிளான் பண்ணுவாங்களே தவிர, ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு அனைவருக்குமே வந்து தெரியும் சில குட்டீஸ். ஸோ 9th 10th 11th 12th மேபி 100% திட்டமிட்டபடி ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன அறிவிப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணி ஆகணுன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ ஒரு சில சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பள்ளிகள் திறப்பு சில பெரும்பாலான பள்ளிகளை 13ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி தான் மண்டே, இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே ஆகுதா, நெக்ஸ்ட் மண்டே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியால வந்துருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மண்டேல டெம்பரேச்சர் ரொம்ப தமிழ்நாட்டில் கம்மியாயிடுது, 100 டிகிரிக்கு கீழே போயிடுது. இப்போ 108 இருக்கிறது 100 டிகிரிக்கு கீழே போயிடுது அப்படின்றதுனால டெம்பரேச்சர் வந்து கூலிங்கா ஆயிடும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா இல்ல மீண்டும் எதனும் மெடிக்கல் மிராக்கல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஆனா கண்டிப்பா 1 to 5க்கு நிறைய ஹை பாசிபிள்ஸ் வந்திருக்கு. மற்ற மாணவர்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளை விட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம 41 இருக்கு, வெறும் 35 36 இருக்கக்கூடிய ஸ்டேட்ல எல்லாம் 15ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.